நீங்கள் பகிர்ந்துள்ள தகவல்கள் கீழக்கரை மேலத்தெரு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மலேசியாவுக்கும் கீழக்கரை மக்களுக்கும் இடையே நீண்ட கால வணிக மற்றும் கலாச்சார உறவு இருப்பதை நாம் அறிவோம். நீங்கள் வழங்கிய விவரங்களின் அடிப்படையில் மலேசியா எனது இரண்டாவது வீடு MM2H திட்டத்தின் முக்கிய அம்சங்களை எளிமையாக கீழே தொகுத்துள்ளேன். 1. திட்டத்தின் நோக்கம். இது வெளிநாட்டினர் மலேசியாவில் 10 ஆண்டுகள் வரை தங்கி வசிக்க அனுமதிக்கும் ஒரு நீண்டகால விசா திட்டமாகும். 2. குடும்பத்துடன் தங்குதல். விண்ணப்பதாரர் வெற்றிகரமாக தேர்வானால் அவர் பின்வருபவர்களை அழைத்து வரலாம். மனைவி, கணவர், 21 வயதுக்குட்பட்ட திருமணமானாத குழந்தைகள், 60 வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர். 3. நிதி தகுதிகள் முக்கியமானவை. விண்ணப்பதாரரின் வயதை பொறுத்து விதிகள் மாறுபடுகின்றன. வயது வரம்பு. நிதி சொத்துக்கள் லிக்விட் அசெட்ஸ். வெளிநாட்டு வருமானம் மாதம். நிலையான வைப்பு தொகை ஃபிக்ஸ்ட் டெபாசிட். 50 வயதுக்கு கீழ். RM 5 லட்சம், RM 40,000, RM 3 லட்சம். 50 வயதுக்கு மேல். RM 3,50,000, RM 10,000. அரசு ஓய்வூதியம் சிறந்தது. RM 1,50,000. குறிப்பு: ஒரு வருடத்திற்கு பிறகு வீடு வாங்குதல் அல்லது மருத்துவ செலவுகளுக்காக வைப்பு தொகையிலிருந்து ஒரு பகுதியை திரும்ப பெற அனுமதி உண்டு. 4. முக்கிய சலுகைகள். சொத்து வாங்குதல். குறைந்தபட்சம் RM 10 லட்சம் மதிப்புள்ள வீடுகளை வாங்க அனுமதி உண்டு. சில பகுதிகளில் இது குறைவாக இருக்கலாம். கல்வி. குழந்தைகள் மலேசியாவில் உள்ள பள்ளிகளில் மாணவர் அனுமதி பெற்று படிக்கலாம். வரி விலக்கு. வெளிநாட்டிலிருந்து மலேசியாவுக்கு கொண்டு வரும் ஓய்வூதிய தொகைக்கு வரி கிடையாது. பகுதி நேர வேலை. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாரத்திற்கு 20 மணி நேரம் வரை வேலை செய்ய அனுமதி பெறலாம். 5. முக்கிய நிபந்தனைகள். இந்த விசாவில் வருபவர்கள் மலேசியாவில் முழுநேர வேலை செய்ய முடியாது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் மலேசியாவில் மருத்துவ பரிசோதனை செய்து சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் மருத்துவ காப்பீடு வைத்திருக்க வேண்டும். கவனத்திற்கு: நீங்கள் குறிப்பிட்டபடி இத்திட்டம் 2020 முதல் மறுஆய்வுக்காக சில மாற்றங்களுக்கு உள்ளானது. தற்போதைய நிலவரப்படி நிபந்தனைகள் மற்றும் விசா கட்டணங்களில் மாற்றங்கள் இருக்கலாம். கீழக்கரை மக்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும்.